வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். மக்களின் பேரன்பு மிக்க பக்தி வெள்ளத்தில் மாதவரம் புனித செபஸ்தியார் ஆலய பவள விழா சிறப்பாக நடந்தது. சென்னை மாநகராட்சியின் பழமையான மாதவரத்தில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தின் 75வது ஆண்டு பவள விழா இந்த மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று வரை திருப்பலிகளும் சிறப்பு ஆராதனை மற்றும் நற்கருணை பவனியும் நடந்து வந்தது. அதைத் தொடர்ந்து இசைக்குழுவினரால் தேவ இசை பாடல்கள் இசைக்கப்பட்டன. அவர்களுடன் கிறிஸ்துவ மக்களும் பாடல்கள் இசைத்து கூட்டு பிரார்த்தனை செய்து உப்பை திருத்தேர் மேல் தூவி வணங்கினர். அந்த பவனியில் சென்ற பாரம்பரியம் மிக்க 3 வகை தேரில் முதலாவதாக காவல் தூதுவர் தேரும், அந்த தேரை தொடர்ந்து அன்னை மரியாள் அருட்பாலிக்கும் தேரும், 3ஆவதாக புனித செபஸ்தியார் தேரும் வண்ண பூக்களாலும் அலங்கார மின்னொளி குமிழ்களாலும் தெய்வீக சூழலில் மிதந்து சென்றன. அந்த திருத்தேர் பவனி மாதவரம் நெடுஞ்சாலை வழியாக அங்குள்ள முக்கிய வீதிகளில் உலா வந்தது. அப்போது ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இறை நம்பிக்கையோடு வணங்கி மகிழ்ந்தனர். கடந்த 5ஆம் தேதி முதல் இன்று வரை ஒரு வாரமாக நடக்கும் இந்த பவள விழாவிற்கு சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களில் இருந்தும் கிறிஸ்தவ மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து கலந்து கொண்டனர். நேற்று மாலை நடந்த திருப்பலி மற்றும் திருத்தேர் பவனி விழாவில் மட்டும் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கான பாதுகாப்பு பணிகளில் 100க்கும் மேற்பட்ட மாதவரம் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஆகியோர் ஈடுபட்டனர். குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் வண்ண வண்ண பலூன்கள், பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள், பொரி, பேரிச்சம்பழம், ஐஸ்கிரீம், பருத்திப்பால் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், சிலுவை, மணிமாலை, அலங்கார விளக்குகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றை விற்கும் 200க்கும் மேற்பட்ட நடைபாதை கடைகளின் அணிவகுப்பும் ராட்டினம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் மக்களை கவர்ந்தன.